ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. வெல்கம் டு சூப்பர் ஹிட் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் அரேபியன் கிரில்டு ஃபிஷ் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன்ல. அதுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியண்ட்டில் ஒன்று அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர். அது வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே வீட்டில் செஞ்சிடலான்னு சொன்னேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் சிம்மில் வச்சு இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ஒவ்வொன்றா போட்டு ஒன்றாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். காரம் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். சிம்மிலேயே இருக்கட்டும் அடுப்பு. விட்டு அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மசாலா எதுவும் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இது கிரில்டு ஃபிஷ்க்கு மட்டும் இல்லை, கிரில்டு சிக்கன், மட்டன் ஸ்டீக், அரேபியன் மந்தி ரைஸ் இருக்குல்ல, சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி, இதுக்கு எதுக்கு வேணாலும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவை. எல்லா ஸ்பைசஸும் ஈவனாக வறுபட்டு ஒரு சூப்பரான வாசம் வரும் பார்த்தீங்களா? அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மஞ்சத்தூளை போட்டுருங்க. மற்ற ஸ்பைசஸோடு சேர்த்து முன்னாடியே மஞ்சத்தூளையும் போட்டால் கருகிடும். அதனால தான் இந்த சூடே போதும் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, இந்த பவுடர் வச்சு செய்கிற ரெசிபீஸ் ஒவ்வொன்றா ட்ரை பண்ண வேண்டியது தான். அரேபியன் கிரில்டு ஃபிஷ் ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அப்புறம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.